அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலையின் நேரத்திலே நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 19 அதிகாரம் 12 வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு முது அடியானை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தாவீது இவ்விதமாக வாக்கு பண்ணுகிறார், விதமாக சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய பிழைகள் இருக்கிறது. அந்த பிழைகளை நாம் உணர்வடைவது அவசியமாயிருக்கிறது. பிழை என்பது என்ன? ஒரு வாக்கியங்களை நாம் எழுதும் பொழுது அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அதுதான் பிழை என்று சொல்லுகிறோம். அந்த டீச்சர் பாடம் நடத்துகிற பொழுது அவங்க அதை கரெக்ஷன் பண்ணுகிற பொழுது 2 கோடு அப்படியே போட்டுகிட்டே வருவாங்க. அது என்னென்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கு. அது கால் எழுத்து மாறி இருக்கும், அல்லது புள்ளி விட்டுருக்கும், அல்லது அது இழுப்பதற்கு கீழே. இதுதான் சின்ன சின்ன பிழைகள். அப்போது நம்ம அந்த பிழைகளை உணரும் பொழுது எப்படி பாடம் நடத்துகிற டீச்சர் அந்த அண்டர்லைன் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அந்த பிழை வராதபடிக்கு அதிக மார்க்கில் எடுக்க உதவி செய்கிறார்களோ, இல்லைன்னு சொன்னால் அதில் 6 மார்க்கு குறைப்பாங்க. அப்போ நம்முடைய எக்ஸாமில் நல்லா எழுதியிருந்தால் கூட 5 மார்க்கு நம்ம எழுதியிருந்தால் கூட சிறிய சிறிய தவறுகளை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பிழைகளை நாம் சரி செய்வது அவசியமாயிருக்கிறது. இந்த பிழைகளை நாம் சரி செய்கிற பொழுது நாம் முழுமையான ஒரு மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும். இப்போ தாவீது தன் வாழ்க்கையில் சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிழைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2வதாக அவர் சொல்லுகிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பிழை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? மறைவான குற்றங்கள். 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, துணிகரமான பாவங்களுக்கு முது அடியானை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிகரமான பாவங்கள் சிறிய பிழைதான், ஆனால் அதை துணிந்து தவறு என்று தெரிந்தும் அது பிழை என்று தெரிந்தும் அதை செய்கிறது தான் துணிகரமான பாவங்கள். அப்போ தாவீது சொல்கிறாரு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அந்த துணிகரமாய் செய்கின்ற பாவங்கள் நம்மை ஒரு காலத்தில் ஆண்டு கொள்ளும். தொடர்ந்து அதே பழக்கத்தில் வருகிற பொழுது அந்த பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். அதை நம்மை தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கும். உதாரணமாக ஒரு சீரியலை நீங்கள் பார்க்கிற பொழுது, டிவி சீரியலை பார்க்கிற பொழுது, அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அதை தொடர்ந்து அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எண்ணம் தோன்றும். தொடர்ந்து அந்த நேரம் வந்த பொழுது நீங்கள் உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது, தொடர்ந்து அதை பார்த்து கொள்வீர்கள். பார்க்கணும் என்று சொல்லி அந்த ஆவல், எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் அந்த ஆவல் உங்களை அந்த நேரத்தில் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் உங்களை ஆண்டு கொள்ளுகிறது. அப்போது பாவம், துணிகரமாய் செய்கின்ற பாவம் உங்களை ஆண்டு கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு அந்த பாவங்களை நாம் உணர்வடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தவறுகளிலிருந்து நாம் விடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 104 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். இன்றைக்கு நாம் உணர்வடைகிற எதிலே நாம் உணர்வடைய வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளைகளாலே. 2வது அவர் சொல்லுகிறார், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். உமது கட்டளையின்படி நான் நடப்பேன். கட்டளைகளே நான் உணர்வடைந்திருக்கிறேன்.
அதனால நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவனிடத்தில் இந்த உணர்வு, அந்த பிழைகளை உணர்கிற உணர்வு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருள ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகின்ற ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிற பொழுது நம்முடைய தவறுகளை, நம்முடைய பிழைகளை அவர் உணர்வடைய செய்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, என் ஜனங்கள் உணர்வில்லை, அவர்கள் உணர்வடையாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வடைவது அவசியமாயிருக்கிறது. பிழைகளை விட்டு மனம் திரும்புவது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த உணர்வு நமக்கு தேவை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவருடைய இருதயம் கடினமுள்ளவதானபடினாலே அப்பங்களை குறித்து அவர்களுக்கு உணர்வில்லாதிருந்தார்கள். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தார். ஆனால் இந்த சீஷர்களுக்கு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். திடீரென்று சொல்லி இரவிலே 4ஆம் ஜாமத்திலே நல்ல கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது. இயேசுவானவர் 4ஆம் ஜாமத்திலே கடல் மீது நடந்து வருகிறார். ஆனாலும் அவர்கள் இயேசு என்று அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு இல்லை. உடனே பயப்படுகிறார்கள், அலறுகிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உடனே அவர்கள் படகிலே ஏற்றி கொண்டார்கள். உடனே அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் பாருங்களேன், இயேசுவோடு பழகியிருந்தாலும் அவருடைய காரியங்களிலே உணர்வில்லாத ஒரு ஜீவியம், உணர்வு அடையாத ஒரு ஜீவியத்துக்குள்ளாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்விதமாக ரோமருக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்கள், அவர்கள் தேவனென்று அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உணர்வு இல்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயங்கள் இருளடைகிறதை அங்கே பார்க்கிறோம். தேவன் என்று அறிந்து, அவர் கர்த்தர் என்று அறிந்து, அவருக்கு நாம் மகிமை செலுத்தாமலும் அவரை நாம் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிற பொழுது நம்முடைய சிந்தையினாலே வீணராயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வு, இன்றைக்கு நாம் தேவனை, அவரை தேடுகிற அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். தேவனை அறிகின்ற அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். தேவனை பற்றி கொள்ளுகின்ற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அதை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவன் என்று அறிந்து ஆனால் தேவனை துதிப்பதில்லை. தேவனு தெரியும், இயேசு கிறிஸ்து என்று தெரியும், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று தெரியும், ஆனால் அவரிடத்தில் வருவதில்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று தெரியும், ஆனால் அவரிடத்தில் ஜெபிப்பதில்லை. அவர் விடுதலை கொடுக்கிறவர் என்று தெரியும், ஆனால் அவரிடத்தில் வருவதில்லை. இன்னைக்கு தேவன் என்று அறிந்தும் உணர்வில்லாத ஒரு ஜீவியம், உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ நம்ம வாழ்க்கையில பிழைகளை உணர்வது அவசியம். தவறுகளை உணர்வது அவசியமாயிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்து வரை வாசிக்கிற பொழுது, முதல் மனிதனாகிய ஆதாம் தன் பிழைகளை அவன் உணராமல் இருக்கிறான். அதனுடைய சாபங்களையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். தன் பிழைகளை உணரல பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்?
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவளே இவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். இங்கே வாசிக்கிற பொழுது ஆதாம் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க தேவன் கட்டளையிட்டார் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று தேவன் கட்டளையிட்டார். ஆனால் ஆதாம் அதற்கு கீழ்ப்படியாமல் அவன், அங்கே பாருங்களேன், ஆண்டவர் கேட்குறார் ஆதாமை பார்த்து, ஏன்பா என்னை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்ட? பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோட வாக்கிங் பண்ணுவதற்காக தேவன் வருவார். காலையில் தேவன் பகலிலே குளிர்ச்சியான வேளையில் வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் நல்ல ஏதேன் தோட்டத்தில் உறவாடி பேசி பழகி போவார். திடீரென்று ஒரு நாள் இந்த ஆதாம் பாருங்களேன் கீழ்ப்படியாம அந்த கனியை புசித்ததினாலே ஆண்டவரை பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா ஆதாமே, ஏன் என்னை பார்த்து ஒளிந்து கொள்ளுகிற? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். ஆதாம் என்ன சொல்லியிருக்க வேணும்? ஆமாண்டவரே, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்பா, தெரியாம தவறு செய்துட்டேன், தயவாயினை மன்னிங்க என்று சொல்லி கேட்கணும். ஆனா ஆதாம் சொல்றான் பாருங்க, தன் பிழைகளை அங்க உணரல, தன்னுடைய தவறை அங்கு உணர்வதில்லை. உணர்வடையாமல் ஆண்டவரிடத்தில் பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்க என்ன சொல்றான்? தேவரீர் நீர் தந்த ஸ்திரீயானவளே, நீ கொடுத்த மனைவியானவளே என்னை இந்த தவறை செய்ய வைத்தால், ஆகினால நான் புசிச்சேன். தன் பிள்ளைகளை உணர்ந்திருந்தா தேவன் ஆதாமை மன்னித்திருப்பார். தன் தவற்றை உணர்ந்திருந்தால் தேவன் ஆதாமை மன்னித்திருப்பார். அப்புறம் பாருங்க, ஏவாள் என்ன சொல்றாங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அப்பொழுது கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். இப்ப பாருங்க, இந்த அம்மாவும் தன் பிழையை உணரல. ஏமா இப்படி பண்ணிட்டேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்லி இருக்கணும்? ஆமாப்பா, தெரியாம தவறு செஞ்சுட்டேன், தெரியாம பாவம் பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி தன் பிழையை உணர்ந்து தேவனிடத்தில் கேட்டிருந்தா ஆண்டவர் செஞ்சிருப்பார், அற்புதம் செய்திருப்பார். ஆனா தன் பிழையை உணரல. உடனே சர்ப்பத்தின் மேல, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது ஆண்டவரே, அதனாலதான் இந்த கனியை புசிச்சேன். தன் பிழையை உணராம இருந்ததுனால உடனே பாருங்க ஆண்டவர் அவர்களுக்கு சாபத்தை விடுகிறார். அவருடைய பிழையை உணராதனால அவங்க தோட்டத்தை விட்டு வெளியேறுவதற்கு ஆண்டவருக்கு பாருங்க அவ்வளவு கோபம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். ஆதாமை சொன்னார், உன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டும் என்று சொல்லி, நீ வருத்தத்தோடு கனியை புசிப்பாய், வருத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வாய் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஆதாமுக்கு சாபமிட்டார். ஏவாளையும் சொன்னார், நீ கர்ப்பம் பிறக்கிற பொழுது, பிள்ளை பேர் பெற்றெடுக்கிற பொழுது உன் கர்ப்ப வேதனையால் நீ துடிதுடிப்பாய் என்று சொன்னார். கீழ்ப்படியாம போனதுனால, தன் பிழையை ஒற்றுக்கொள்ளாம போனதுபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது. தோட்டத்தை விட்டு தேவன் வெளியே அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவருடைய நாம் சில தவறுகளை செய்கிறோம், ஆண்டவர் கட்டளைகளை மீறுகிறோம், ஆண்டவருடைய பிரமாணங்களை விட்டு நாம் தூர போகிறோம். இன்றைக்கு நம்முடைய பிழைகளை நாம் உணர்வது அவசியமாயிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பிழை செய்திருக்கிறோம், எதிலெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்திருக்கிறோம், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். தன் பிழையை, தன் தவற்றை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். எதனால் இந்த வியாதி வந்தது, எதனால் இந்த பிரச்சனை வந்தது? தன் பிழைகளை உணராமல் தேவனை முறுமுறுப்பதில்லை, பிரயோஜனம் இல்லை. தேவனை முறுமுறுத்து தேவனை சபையை விடுகிறது பிரயோஜனம் இல்லை, ஜபத்தை விட்டு விடுகிறது பிரயோஜனம் அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை படிக்காமல் இருப்பது பிரயோஜனம் இல்லை. தன் பிழைகளை உணர்வடையும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் வருகிறது.
இரண்டாவதாக ஒருவரை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக்கொள். உன் வாய் திறந்து இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க காயினை குறித்து பார்க்கிறோம். காயின் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். ஆபேலுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார். அதனாலே இவர்களுக்குள்ளே மனஸ்தாபம் ஏற்பட்டது. ஆகினால இவர்களோட ஒரு பொறாமை ஏற்பட்டது. காயின் ஆபேலை வெறுத்தான், அவனோடு பேசினான், அவனோடு சண்டையிட்டான். திடீரென்று சொல்லி அவன் வயல்வெளியில் இருக்கிற பொழுது அவர்கள் சண்டை அதிகமாகி வாக்குவாதங்கள் அதிகமாகி கடைசியாக காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்தான். இப்பொழுது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு, ஆபேல் எங்கே? உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம்ப்பா, பேசணும், அதனால தவறுதலாக கோவப்பட்டுட்டேன், ஆகினால அவன் மேலே அடித்தேன், அவன் திடீர்னு மறிச்சு போயிட்டான். இப்படி சொல்லியிருந்தார்னா காயினை தேவன் மன்னித்திருப்பார். அவன் தன் பிழைய உணரல, தன்னுடைய தவற்றை அங்கே உணரவில்லை. ஆகினால அவன் என்ன சொல்லுகிறான்? தன் தவறை உணராமல், நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியோ, அவனை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமோ என்று சொல்லி தனக்குள்ளே அவன் சொல்றத பார்க்கிறான். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருடைய இருதயங்களை பார்க்கிற தேவன். உடனே அங்கே காயினை சபிக்கிறார். தன் பிழையை உணராத காயின், பூமியில உன் நிமித்தம் பூமியில பலன் கொடாமல் இருக்கும், நீ நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்று காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த சாபம்? ஏன் இந்த காரியங்கள் இவனுக்கு நேரிட்டது? தன் பிழையை உணராமல் இருந்தபடினாலே, தன் தவற்றை உணராமல் இருந்தபடினாலே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் சாபங்கள் வருகிறது? ஏன் தவறுகள் நேரிடுகிறது? ஏன் உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் ஏற்படுகிறது? நீங்கள் ஆண்டவருக்கு சில நேரங்களிலே பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது, தவறை உணராதிருக்கிற பொழுது, உங்கள் தவறுகளை நீங்கள் உணராமல் இருக்கிற பொழுது உங்கள் மேலே சாபங்கள் வரும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இங்கே ஒரு மனுஷன் வேதத்தில் தன் பிழைகளை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறத பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொண்டு வந்து இவனுக்கு உடுத்து, இவன் கையில் மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். வாழ்க்கையில் 2 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம். ஒரு தகப்பனாருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, உம்முடைய ஆஸ்தியை பிரித்து எனக்கு கொடும் என்று சொல்லி அவன் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போனான். இளையவன் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தகப்பனை விட்டு துன்மார்க்கமான ஜீவனம், வைத்திருந்த எல்லா சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். நண்பர்களோடு சேர்த்து அழித்து போட்டான். கடைசியில் எல்லாரும் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு போனார்கள். கடைசியாய் அவன் வேலை செய்வதற்கு
பசி வந்தது, பட்டினி வந்தது. உடனே அவனிடத்தில் இருந்த பணங்கள் எல்லாம் செலவழிந்த பின்பு அந்த தேசத்தில் இருந்த அந்த ஒரு கிராமத்திலே ஒரு பன்றி மேய்க்கிறவனிடத்தில், ஒரு குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்டான். அவனுக்கு என்ன வேலைன்னா பன்றி மேய்க்கிற வேலை. இவருடைய தகப்பனார் வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தவன். அநேக வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் உண்டு. அநேகரை நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய. இன்றைக்கு இவன் தகப்பனாரை விட்டு தூர போன பொழுது அவருடைய ஆஸ்திகளெல்லாம் செலவழிந்த பின்பு கடைசியில் பன்றி தின்னுகிற தவிட்டு அதை சாப்பிட ஆசையாக இருந்தான். அதையும் அவனுடைய எஜமான் பார்த்து அவனை துரத்தி விட்டான். இப்பொழுது அந்த இளைய சகோதரன் அவன் தன் தவறை உணர்கிறான், தன் பிழையை உணர்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் எங்கள் அப்பாவன்ட்ட திரும்பி போவேன், மன்னிப்பு கேட்பேன், நான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்பேன். எத்தனையோ வேலைக்காரங்க என் தகப்பனார் இடத்துல இருக்கிறாங்க, என்னையும் சேர்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் தன் தகப்பனார் இடத்துல திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். தன் பிழையை உணர்கிறதை பார்க்கிறோம். அவன் தூரத்திலே வரும் பொழுதே தகப்பனிடத்தில் போய் தகப்பன் அவன் சொல்லுகிறான். அவன் 17ஆம் வசனத்தை சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிடுகிற இருக்கிறாங்களோ, நானே பசியால சாகுகிறேனே, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரனல்ல என்று சொல்லி தன் தவறை அவன் உணர்ந்து தகப்பனாரிடத்தில் மன்னிப்பு கேட்ட பொழுது அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. தகப்பனாரிடத்திலிருந்து இரக்கம் கிடைத்தது. உடனே தகப்பனாருடைய மனம், தன் மகன் அல்லவா, தன் பெற்ற மகன் அல்லவா, உடனே அவனை கட்டி கொண்டான், கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டான். அவன் சொல்லுகிறான், எல்லார் வேலைக்காரரை அழைக்கிறான், என் இளைய மகன் திரும்ப வந்து விட்டான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள், அவனுக்கு கைக்கு மோதிரத்தை கொடுங்கள், காலுக்கு பாதரட்சையை கொடுங்கள், நல்லா வீட்டில் நல்ல கொழுத்த கன்றை கறி சமையுங்கள். இவன் காணாமல் போனான், திரும்ப வந்திருக்கிறான், ஆகினால எல்லாரும் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி குடும்பமாய் சந்தோஷப்பட்டார்கள். இன்னைக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு எப்படி கிடைத்தது? தன் பிழைகளை உணர்ந்த பொழுது. இன்றைக்கும் நீங்கள் செய்கிற தவறுகளை பிழைகளை உணரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே உயர்ந்த வஸ்திரம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், கைக்கு நல்ல முத்திர மோதிரம், தம் மகன் என்கிற முத்திர மோதிரம், பாதரட்சை ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போடுவார், கொழுத்த கன்று உங்களுக்காய் அடிப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கவலைப்படாம இருங்க. இன்னைக்கு உங்க தவறை நீங்க உணருங்க. ஜெபிக்க போகிறோம். உங்கள் தவற்றினாலே வந்த சாபங்கள், உங்க பிழையினாலே வந்த சாபங்கள், தொடர்ந்து பிழைகளை நீங்கள் உணர்வடைய வேண்டும். தொடர்ந்து பிழைகளை செய்து கொண்டிருக்க வேண்டாம், அது சரி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த பிழைகளை சரி செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விடுவியும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, மறைமுகமான பாவங்கள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இன்னைக்கு எதெல்லாம் மறைவா தேவனுக்கு யாருக்கும் தெரியாது என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும் பொழுதே பாவத்தினாலே வந்த வியாதி, பாவத்தினாலே வந்த சாபங்கள், தலைமுறை சாபங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. இப்போது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. தகப்பனே, யாரெல்லாம் தன் பிழையை உணர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் பிழையை உணர்ந்திருக்கிறார்களோ, இப்பொழுது தேவ இரக்கம் அவர்கள் மேலே இறங்குவதாக. தேவ வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக. எல்லா சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா மரணத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா மந்திரத்தின் கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இப்போது எல்லா வியாதியின் கூறுகள் இப்பொழுது எல்லாம் வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்போது அவர்களை குணமாக்குவதாக, குணமாக்குவதாக.
எல்லா தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவர் மேல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜபத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போவதாக, அறுக்கப்பட்டு போவதாக. விடுதலை கொடுங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். ஆற்று பிராபலங்கள் சரி செய்யப்படுவதாக. கிட்னி பிராபலங்கள் சரி செய்யப்படுவதாக. எட்டக்கு இப்போது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியமின்மை இப்போது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதாக. எல்லா மலட்டு தன்மை இப்போது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற கடன் ஆவிகள் இப்போது வெளியேறுவதாக. விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக. வேசித்தனத்தின் ஆவி வெளியேறுவதாக. எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் இப்போது வெளியேறுவதாக. எல்லா மாந்திரிக கட்டுகளை இப்போது கட்டி இப்போது நரகத்துக்கு தூக்கி எறிகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விடுதலையாக்குகிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இப்போது இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய விடுதலை இறங்கட்டும். சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அப்படியே சுகமாக்கும். ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இப்பொழுது இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆண்டவரை நடத்தும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் தன் பிழைகளை உணரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை தொடர்ந்து இந்த ஃபோன் நம்பரில், செல்ஃபோன் நம்பர் உங்களுக்கு முன்பாக வரும், அந்த நம்பரிலே ஃபோன் பண்ணுங்க. 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய விடுதலை ஜெபத்தில் ஜெபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கீலேயாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீலேயாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே.
விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.